வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் 1 த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய 19th டாபிக் யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏகேஎம் அகாடமியில் தமிழ் தகுதி தேர்வு, எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே ஆகிய 3 புக்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8838-107-804 ஆர் 9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன நீடோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், யூடிஎல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். உலகளாவிய கற்றல் வடிவமைப்பு அப்படின்றாங்க. ஸோ உலகளாவிய கற்றல் வடிவமைப்பு என்பது பல்வேறு தேவைகள் மற்றும் திறன்களை கொண்ட மாணவர்களுக்கு கற்றலை கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு கல்வி கட்டமைப்பாகும் அப்படின்றாங்க. எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு லைக் எஜுகேஷனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றாங்க. அப்போ எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி தான் பலதரப்பட்ட மக்கள், பல பின்புறத்திலேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லோரும் லைக் மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், இல்லை ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கலாம், மெதுவாக அவங்க கற்பவர்களாக இருக்கலாம், இல்லை லைக் எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கலாம். இவங்க எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி முறை தான் இந்த யூடிஎல் அப்படின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. பின்னர் தகவமைப்புகளை மாற்றுவதற்கு பதிலாக பாடத்திட்டங்கள் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு கற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இது அமைந்துள்ளது. லைக் ஒரு லெசன் நடத்திட்டுக்கு அப்புறம் அந்த லெசனில் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடத்தினா அந்த லெசன் புரியும் அப்படின்னு சிந்திச்சு அந்த லெசனை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கிறது. ஒரு லெசன் போயிட்டே இருக்க டைமில் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி கொடுக்கறது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இந்த மாதிரி அந்த லெசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் யூடிஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கீ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து முக்கிய புரிதலுக்கான பண்புகள் என்ன அப்படின்னா, யூடிஎல் என்பது அனைவருக்கும் ஒரே அளவு என்ற அர்த்தம் அல்ல, பல விருப்பங்கள் மற்றும் பாதைகளுடன் அனைவருக்கும் ஒரே வடிவமைப்பு என்ற அர்த்தம் அப்படின்றாங்க. ஸோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னா, இப்போ ஒரு டிஷர்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஷர்ட் வந்து எல்லோருக்கும் காமனாக இருக்கும், எல்லோரும் அந்த டிஷர்ட் தான் போடணும் அப்படின்னா ஒருத்தவங்க குண்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த டிஷர்ட் பத்தாது. அப்போ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல்ன்றது அங்கே எடுபடாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் பாத்வேஸ் லைக் ஒன் டிசைன் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்றாங்க. லைக் ஒரு டிசைன் ஒன்றா இருக்கலாம், ஆனால் டிஷர்ட் சைஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி வந்து வெவ்வேறுவங்களுக்கு இருக்கக்கூடிய சைஸில் நம்ம தைச்சு, ஆனால் ஒரே டிசைன் எல்லோரும் ஒன்றா ஒரே மாதிரி கற்றலாக இருக்கணும் அப்படின்றது தான் யூடிஎல். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூடிஎல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன் யூடிஎலை பற்றி யூடிஎல் வந்து இப்போ முக்கியத்துவம் அடையுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் டைவர்சிட்டி, வகுப்பறையில் பன்முகத்தன்மை காணப்படுது. அது முன்னாடி வரைக்கும் வகுப்பறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கண்ணோட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. மாணவர்கள் வெவ்வேறு கற்றல் முறைகள், திறன்கள் மற்றும் பின்னணிகளை கொண்டுள்ளனர். இது பல்வேறு கற்பித்தல் அணுகுமுறைகளை அவசியமாக்குகிறது அப்படின்றாங்க. லைக் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து டெஸ்க்லேயே வந்து பெரிய மியூசிஷியன் மாதிரி லைக் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, ஒருத்தவங்க வந்து லைக் கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்பீச் எலோக்யூஷனில் வந்து பயங்கரமாக வந்து ஒரேட்டராக இருப்பாங்க, இப்போ பேச்சு போட்டியில் பெரிய பேச்சாளர் மாதிரி பேசுவாங்க. அப்போ எல்லோருக்கும் அவர்களுடைய திறனை வெளிக்கொண்டு வந்து முழுமையாக அதை மேம்பட வைக்கிறது தான் இந்த யூடிஎலோட நோக்கம். அதான் வகுப்பறை பன்முகத்தன்மையில் இருக்குது, அதனால் இது சிறந்ததாக இருக்கும். ரெண்டாவது, நியூரோசயின்ஸ் இன்சைட்ஸ். இப்போ நவீனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நரம்பியல் அறிவியல் நுண்ணறிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைத்து மூளைகளும் வித்தியாசமாக கற்கின்றன. சராசரி மூளை என்று எதுவுமே இல்லை, தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அணுகுமுறைகள் தேவை அப்படின்றாங்க. ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு விதமாக கற்றுக்கொண்டு இருக்கிறது. அது அந்த நியூரல் பாத்வேன்னு சொல்லக்கூடிய அந்த வலைப்பின்னல் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபடுது. எல்லோருக்குமே கைரேகை வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போது என் கைரேகை மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய 820 கோடி மக்களுக்கும் யாருக்குமே இருக்காது. அதுபோல தான் கற்றல் முறையும் எல்லோரும் தனித்தனியாக லைக் வித்தியாச முறைகள் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த கண்டுபிடிப்புகள் இப்போ நம்மளுடைய பார்வையை மாற்றுது அப்படின்றாங்க. மூன்றாவது, ஈக்விட்டி ஃபோக்கஸ், சமத்துவ மையம். யூடிஎல் அனைத்து மாணவர்களுக்கும் கற்றலில் உள்ள தடைகளை நீக்கி கல்வி சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது. ஸோ இட் ரிமூவ்ஸ் தி பேரியர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோருக்கும் எல்லா பின்புலத்திலும் வரக்கூடிய பிள்ளைகளுக்கான அந்த தடைகளை நீக்கி எல்லோருக்கும் உள்ளடக்கியதாக இருக்குது. அடுத்து 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள். 21வது நூற்றாண்டு திறன்கள் மாணவர்களை பள்ளிக்கு பிந்தைய பல்வேறு சூழல்கள் மற்றும் எதிர்கால சவால்களுக்கு தயார்படுத்துகிறது. இப்போ 21ஆம் நூற்றாண்டு இப்போ நம்ம வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. அது பழைய மாதிரியே நம்ம வந்து நடத்திட்டு இருக்கக்கூடாது. அப்போ பசங்களுடைய கிரியேட்டிவிட்டி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு,
30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து லைக் அனலைஸ் பண்ணுறக்கூடிய லைக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற தேவை ஏற்படுது. அதுக்கு யூடிஎல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட். இந்தியாவில் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு என்னென்ன பெரிய சவால்களாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மேஜர் சேலஞ்சஸில் ஆசிரியர் பயிற்சி மற்றும் வளங்கள். அதுதான் முதல் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸே அதான். மட்டப்படுத்தப்பட்ட தொழில்முறை மேம்பாடு மற்றும் வள கட்டுப்பாடுகள் யூடிஎல் செயல்படுத்துவதை பாதிக்கின்றன அப்படின்றாங்க. லைக் டீச்சர் ட்ரைனிங்கில் வந்து போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, இல்லை அதுக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கிடையாது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் டீச்சர்ஸுக்கு கிடையாமல் இருக்குது. ஹெக்டிக் லைக் ஹவர்ஸாக இருக்கும், நோ லைக் ஃப்ரீ ஹவர்ஸ் இருந்தால் தான் அவங்க கற்றுப்பாங்க, இல்லை ஒர்க் ஷாப்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. ரெண்டாவது ஒருங்கிணைப்பு மற்றும் உள்ளடக்கம். ஒருங்கிணைப்பு உண்மையான உள்ளடக்கிய கல்வியை அடைய விரும்பும் ஒருங்கிணைப்பை தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்னா, ஒருங்கிணைக்கிறது அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்றீங்க, எல்லாரும் வராங்க, ஒரு மாற்றுத்திறனாளி வராங்க, பார்வை குறைபாடு இருக்கவங்க எல்லாரும் வராங்க அப்படின்லாம் வச்சுப்போம். ஆனால் எல்லாரும் நீங்களே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போது ஒரு பார்வை திறனாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி வந்து சாப்பிட்றதுக்கு போய் உட்காரதுக்கு அவருக்கு தெரியாது, இல்லை யாரும் ஹெல்ப் பண்ணணும், அவர் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுவே நீங்கள் எல்லாரையும் வர வச்சு நீங்களே உபசரித்து எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்குறது வேறு. அப்போ இன்டகிரேஷன்ன்றது வேறு, இன்க்ளூஷன் என்பது வேறு அப்படின்றாங்க. வெறும் ஸ்கூலில் அட்மிஷன் மட்டும் போடாமல் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ண வைக்கணும் அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடேஷன்ஸ், உள்கட்டமைப்பு வரம்புகள். கிராமப்புறங்கள் யூடிஎல் செயல்படுத்துதலை பாதிக்கும் குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பு சவால்களை எதிர்கொள்கின்றன. கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைப்புகள் பெருசாக கிடையாது, டாய்லெட்ஸு, ரேம்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காது பிரச்சனை. அடுத்து மொழி பன்முகத்தன்மை. இந்தியாவின் மொழியியல் பன்முகத்தன்மைக்கு பல பிரதிநிதித்துவ முறைகள் மற்றும் வளங்கள் தேவை அப்படின்றாங்க. அப்போது நமக்கு வந்து நிறைய மொழியியல் பன்முகத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு என்ன வேணும், நிறைய மோட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது லைக் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம தமிழில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போது ஒரு தோடர் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த மொழியில் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை அதே தமிழ்லேயே பார்த்திங்க அப்படின்னா செயல்முறைப்படுத்துகிறப்போ வேறு மாதிரி இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வட்டார மொழிகள்லாம் சொற்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறது, நிறைய மொழிகள் நிறைய ஸ்கூல்ஸு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இயங்குறதுனால இது எல்லாருக்கும் பொருந்தமான மாற்றுறது ஒரு பெரிய தடையாக இருக்குது. அடுத்து இப்போது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை தாண்டி வருவதற்கு இந்திய அரசு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாத்தசாலா இனிஷியேட்டிவ். பாத்தசாலாவுடைய அம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா, என்சிஆர்டி புத்தகங்கள் மற்றும் பள்ளி கல்வி உள்ளடக்கத்திற்கு இலவச அணுகலை வழங்கும் மொபைல் ஆப் மற்றும் வலை போர்ட்டல் அதில் வந்து கொடுக்குறாங்க. அதிலே நீங்கள் புக்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பல மொழிகளில் கிடைக்கிறது, ஹிந்தி, ஆங்கிலம், உருது. அத்தியாய வாரியாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய பிடிஎஃப்கள், ஒவ்வொரு சாப்டர்ஸாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ 11th 10th சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் கூட சாப்டர்ஸ் 1, 2, 3 அப்படின்ட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்வையற்ற மாணவர்களுக்காக ஆடியோ புத்தகங்கள் அவங்க வெளியிடுறாங்க. அப்போது அது மூலமாக அவங்க கற்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்க சமக்ர சிக்ஷா ஸ்கீம். ஓகே, சமக்ர சிக்ஷா யூடிஎல் கொள்கைகள் உள்பட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நெப் பரிந்துரைகளின் செயல்படுத்துதலை ஆதரிக்கும் ஒருங்கிணைந்த திட்டம். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம தெரியும், பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் லைக் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது சமக்ர சிக்ஷா திட்டம். அது அப்போ அதில் வந்து எல்லோரையும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய சிறப்பம்சமான கொள்கைகள்லாம் அந்த திட்டத்தில் இருக்குது. அடுத்து வித்யா, பிஎம் வித்யா என்பது பல்வேறு கற்றவர்களுக்கான விரிவான அணுகல் அம்சங்களுடன் கூடிய டிஜிட்டல் கல்வி மேடை. ஓகேங்களா? லைக் அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் வந்து எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் உங்களுடைய மோட்ஸுக்கு வேகமாக நீங்கள் படிக்கிறதுனா லைக் வீடியோஸை வேகமாக பார்க்கலாம், இல்லை பொறுமையாக பார்க்கலாம் உங்கள் கன்வீனியன்ட் டைமில். அந்த மாதிரி வித்யா. ஸ்வயம் போர்ட்டல் வெவ்வேறு கற்றல் விருப்பங்களுக்கு இடமளிக்க பல வடிவங்களில் படிப்புகளை வழங்கும் கற்றல் மேடை. நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கான சர்டிஃபிகேட், டிப்ளமோஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோஸ், பிஏ, லைக் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்வயம் போர்ட்டல் இருக்கும். தீக்ஷா உள்ளடக்கிய கல்வி நடைமுறைகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சியை ஆதரிக்கும் டிஜிட்டல் பாடத்திட்ட மேடை. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஸ்கூல் போக முடியல அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணி கொடுக்குறது, வீடியோ கிளாஸஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லாமே தீக்ஷா ஆப்பில் இருக்கும். இன்டர்நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட்டிங் யூடிஎல். இப்போது உலகளாவிய அளவில் யூடிஎல் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 4வது கோலில் 17 கோலில் 4வது கோலில் ஐநா நிலையான வளர்ச்சி இலக்கு 4 உள்ளடக்கிய மற்றும் சமமான
தரமான கல்வியை உறுதி செய்கிறது மற்றும் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது. அந்த நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, 4வது நோக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் உள்ளடக்கிய ஒரு கல்வி இருக்கணும், அதே போல் வாழ்நாள் முழு லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. UN கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் 2006 ஓகேங்களா, 2006 வந்து UN வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐநா மாநாடு பாகுபாடு இல்லாமல் அனைத்து கற்றாளர்களுக்கும் இடமளிக்கும் உள்ளடக்கிய கல்வி அமைப்புகளை கட்டாயமாகிறது. எல்லோரும் ஒரே இடத்துல படிக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அதை கட்டாயப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, எல்லா கண்ட்ரிஸும் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றாங்க. அதுதான் UN கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அடுத்து சலமான்கா ஸ்டேட்மெண்ட் அறிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயினில் நடக்கும். அது 1994 ஸ்பெயின். சலமான்கான்றது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே வந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பள்ளிகள் அனைத்து குழந்தைகளுக்கும் இடமளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் உள்ளடக்கிய கல்விக்கான கட்டமைப்பை வழங்குகிறது. எல்லோரும் போதும், இதுக்கப்புறம் படிப்பு என்பது எல்லோரும், அதாவது பின்புறத்துலேருந்து வரக்கூடிய எங்கள் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸு, கற்றல் குறைபாடு இருக்கவங்க, உடல் ரீதியாக குறைபாடு இருக்கவங்க எல்லோரும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல் எஜுகேஷன். ஏன்னா சொசைட்டி அப்படி தான், சமூகம் என்பது அப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும். அப்போ தான் அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய UDL பற்றியான டாபிக்ஸ். தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.